அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 22/1/2024 இன்று திங்கட்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள். இன்று சுபகாரியங்கள் செய்வதற்கு அற்புதமான நாள். நாளை பிரதோஷ விரத நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அற்புதமான நாளிலே உங்கள் எல்லோருக்கும் எல்லாம் வல்ல சிவபெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருது வருஷம் தை மாதம் 8ஆம் நாள். இன்று இரவு 9:42 வரை துவாதசி திதி உள்ளது. அதன் பின்னர் திரையோதசி திதி உள்ளது. இன்று காலை 6:03 வரை ரோகிணி நட்சத்திரம், அதன் பின்னர் மிருகசீரிஷ நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 6:03 வரை அமிர்த யோகமும், அதன் பின்னர் காலை 6:34 வரை சித்த யோகமும், மீண்டும் அமிர்த யோகமும் உள்ள நாள். இன்று சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரையும் உள்ளது. யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, பெருமை புகழ் கிடைக்கும் நாள். குறிப்பாக சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்கள், கலைஞர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். புது வாய்ப்புகளும் தேடி உங்களுக்கு வரும். பணவரவு உண்டு. மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள் போன்றவர்களுக்கும் நல்ல அங்கீகாரமும் பதவி உயர்வு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகளும் கிடைக்கும் நாள். அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான செய்திகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை காணப்படும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு இருந்த போட்டிகள் குறையும். ஊழியர்களால் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. ரிஷபராசி அன்பர்களே, செலவுகள் கூடும் நாள். தேவையில்லாத செலவுகளை குறைக்க வேண்டும். எலக்ட்ரானிக் கேஜெட்ஸை வாங்கும் பொழுது பட்ஜெட்டுக்கு மீறி வாங்கக்கூடாது. வீட்டிலே சில குழப்பங்கள் வரும், கவனமாக இருக்கவும். பிள்ளைகள் குழந்தைகளால் சில செலவுகள் உண்டு. வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் பங்குதாரர்கள் மூலமாக இருந்த சில மனக்கசப்புகள் பிரச்சனைகள் குறையும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் பெருகும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் மற்றும் டயர் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், டைல்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. மிதுன ராசி அன்பர்களே, சொன்னதை செயலில் காட்டும் நாள். சில விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் செய்வதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். விரய செலவுகள் குறையும். தாய் வழி உறவுகளில் இருந்த மனஸ்தாபங்கள் குறையும். பெரியவர்கள் முதியவர்கள் மீண்டும் உங்கள் பழைய சகோதரர்களை அல்லது பழைய சொந்தங்களை உறவுகளை சந்திக்கின்ற வாய்ப்புள்ள நாள். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் நடத்துபவர்கள், ரெஸ்டாரண்ட் நடத்துபவர்கள், லாட்ஜ் வைத்திருப்பவர்கள் மற்றும் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். ஏர்போர்ட், ஹார்பர் மற்றும் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. கடகராசி அன்பர்களே,
தேவையில்லாத விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. நான் உண்டு, என் வேலை உண்டு என்று இருக்க வேண்டிய நாள். சில வம்புகள் உங்களை தேடி வரும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. பர்சனல் லோன் வாங்கியவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் இஎம்ஐ கட்டுவதில். பட்ஜெட்டை கரெக்டாக போட வேண்டிய நாள். வீடு, நிலம், மனை வாங்கியவர்களுக்கு சில தொல்லைகள் வரலாம். வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு வீட்டு ஓனர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டிய நாள். அரசு ஊழியர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். ரிசர்ச் மாணவர்கள் மற்றும் பிஹெச்டி படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு, முத்தான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் கிரே, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. சிம்ம ராசி அன்பர்களே, சிறப்பான நாள். நல்ல செய்திகள் வந்து சேரும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல மதிப்பு, மரியாதை, கௌரவம் கிடைக்கும். பிரச்சனைகள் குறையும். அதிகாரிகளுடன் இருந்த கசப்புக்கள் குறையும். காவல்துறை, இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், தீயணைப்புத்துறை, நேவி போன்ற சீருடை பணியாளர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்த ஊருக்கு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளில் வேலை செய்வோருக்கு அற்புதமான நாள். இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய நாள். நண்பர்கள் மூலமாகவும் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்று சினிமா மற்றும் சின்னத்திரை கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு. அற்புதமான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. கன்னி ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு, போடுகின்ற உழைப்புக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். எதிர்பாராத சின்ன சின்ன யோகங்கள் கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக அமையும். வீட்டிலே நல்ல அமைதியான சூழ்நிலை ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை ஏற்படும். ஆசைப்பட்ட சில பொருட்களை வாங்கி சந்தோஷமாக இருப்பீர்கள். காதலர்களுக்கு அனுகூலமான நாள். இன்பச் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெரியவர்கள், முதியவர்களுக்கு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நாள். உங்கள் பழைய சொந்த பந்தங்களை மீண்டும் சந்திப்பீர்கள். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. துலா ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டும். நான் உண்டு, என் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். நண்பர்களுடன் சில பிரச்சனைகள் வரும். நண்பர்களே பகைவர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாகனங்களால் சில செலவுகள் வரும். திருமண மண்டபம், பார்ட்டிகால், மினிஹால் வைத்திருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வீடு கட்டி வாடகைக்கு விட முடியாமல் அவதிப்பட்டவர்களுக்கு வாடகைக்கு விடக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாடகைக்கு வருபவர்களிடம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். இராணுவம், காவல்துறை போன்றவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது அறிமுகம் இல்லாத நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுவது போன்ற விஷயங்களை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். ஆசிரியர்களின் கண்டிப்புக்குள்ளாவீர்கள். இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. விருச்சிக ராசி அன்பர்களே, பொறுப்புடன் செயல்பட வேண்டிய நாள். தம்பதிகளிடையே சில பிரச்சனைகள், மன கசப்புகள் வரும். உங்கள் வீட்டு பிரச்சனையை மற்றவர்களிடம் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள், இதனால் பிரச்சனை பெரிசாகும். காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் குறையும்.
உங்கள் காதலுக்கு இரு வீட்டாரும் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள். கவனமாக இருக்க வேண்டிய நாள். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு உங்கள் தோழிகளே உங்களுக்கு எதிரிகளாக மாறக்கூடிய சூழ்நிலை உள்ள நாள். அரசு ஊழியர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பயணங்கள் நன்மைகளை தரும். மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும். பண வரவு உண்டு. இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் மற்றும் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கும் பிரச்சனைகள் குறைவதற்கும் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகப் பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் கிரே, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. தனுசு ராசி அன்பர்களே, நட்புகளால் நன்மைகள் கிடைக்கும் நாள். உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு நண்பர்கள் உதவி செய்வார்கள். வீட்டிலே சில குழப்பங்கள் வரும், அதை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள் போன்றவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். ஃபார்மசி வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள் மற்றும் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். பேங்க் லோன் விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக அமையும். வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களுக்கு அனுகூலமான நாள். இன்று ஷேர் மார்க்கெட் மற்றும் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் பெருகும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. மகர ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் இருந்த தொல்லைகள், பிரச்சனைகள் குறையும். இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஐடி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். இன்று பெரியவர்கள், முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். காய்ச்சல், சளி தொல்லைகள் குறையும். லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு லாபங்கள் பெருகும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் அனுகூலமாக அமையும். மீடியேட்டராக இருப்பவர்கள், புரோக்கராக இருப்பவர்கள், கன்சல்டண்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள். ஆட்டோமொபைல் கம்பெனி நடத்துபவர்கள், ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மொபைல் சேல்ஸ் பண்ணுபவர்கள், எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், டைல்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. கும்பராசி அன்பர்களே, சந்தோஷமான நாள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். வீட்டிலே சுபகாரியங்கள் நடப்பதற்கான நல்ல அறிகுறிகள் தென்படும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள். சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபகரமான நாள். பணவரவு உண்டு. ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். வங்கித்துறை பணியாளர்கள், பேங்கிங் ஸ்டாஃப், ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். இன்று கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், டயர் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ நடராஜ பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. மீனராசி அன்பர்களே, பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாள். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்கிரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த தடைகள் குறையும்.
இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்த இடங்களுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்கள், டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் பெருகக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாணவர்கள், குறிப்பாக எம்டெக், எம்சிஏ படித்த மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய நாளாகவும் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல தன்வந்திரி பகவானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.